உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த செங்கல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கட்டுமான பணிகளை தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னமும் கூட எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தொடங்கலைன்ற மாதிரி இன்னும் வந்து அந்த விமர்சனங்களை வந்து அவங்க பிரச்சாரங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ களத்தில் நேரடியாக நீங்கள் வந்து ஆய்வு பண்ணியிருக்கீங்க. இப்போ தற்போதைய நிலை இங்கே என்னவாங்க சார் இருக்குது? வணக்கம் ஜெகன். தமிழ் ஜன ஊடகத்திற்கு என்னுடைய நன்றியும் வணக்கங்களும். தாங்கள் குறிப்பிட்டபடி பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் அருமையண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அடிக்கல் நாட்டிய இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகம் முழுவதும் புகழ்பெற்ற மருத்துவமனையாக இன்றைக்கு சிறப்புக்குரியதாக உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த உருவாக்கத்தின் அடிப்படையில் பல கட்சிகள் இதை விமர்சனம் செய்திருக்கிறது, பல தலைவர்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த வகையில் விமர்சனம் செய்தாலும் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் இந்த பணி மிகச்சிறப்பாக வானளாவிய கட்டிடங்களோடு உயர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் ஒரு கல்லை காட்டினால் இன்றைக்கு 1000 விதமாக பல்வேறு வகையான கட்டிடங்களே எழுந்து நிற்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏறக்குறைய 36 விதமான திட்டங்களை உருவாக்கி அதில் 5 வித திட்டங்களை இன்றைக்கு முடிக்கிற சூழ்நிலை முடித்து மீதம் 30 திட்டங்களும் அடுத்த ஆண்டு 27ஆம் ஆண்டு முழுமைக்குள்ளே முடித்து விடுகிற வாய்ப்பை இங்கே இருக்கிற அலுவலர்களும் சரி நிதியும் சரி செய்யப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருக்கிற இறுதியாண்டு மாணவர்கள் வரும் மார்ச்சுக்கு அப்புறம் இங்கே இருக்கிற இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை வளாகத்திற்கே வரக்கூடிய வாய்ப்பு, அந்த தங்கக்கூடிய வாய்ப்புக்கான கட்டிடங்கள் உருவாக்கி முடிக்கப்பட்டு விட்டன. தொடர்ந்து அனைத்து கட்டிடங்களும் குறிப்பிட்டு சொன்னால் மிக முக்கியமான 11 மாடி கட்டிடம் மிக விரைவாக வளர்ந்து கொண்டிருக்கு. அதுவே மருத்துவமனையாக இருக்கிறது. அதோட அகாடமிக் பில்டிங்கும் அதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா வகையான கட்டிடங்களும் ஒரே மாதிரி வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அனைத்து முடிவுற்று மிகச்சிறப்பான நிலைமைக்கு வரக்கூடிய அளவுக்கு திட்டமிட்டு செயலாற்றுகிறார்கள். ஆகவே யார் விமர்சனம் செய்தாலும் இன்றைக்கு இருக்கிற நிலைமை காலம் தாழ்ந்திருக்கலாம் பல்வேறு காரணங்களுக்காக. அந்த ஏன்னா மிகப்பெரிய திட்டம் என்பது ஏறக்குறைய அவர் சொன்ன 2500 கோடி ரூபாய் திட்டமிடப்பட்டு இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய திருப்பரங்குன்றம் தொகுதியிலே இது வந்திருக்கிறது எங்களுக்கெல்லாம் பெருமை. இந்த திட்டம் முழுமையடைகிற போது இந்த பகுதி மட்டுமல்ல, இந்த திட்டம் மட்டுமல்ல, சுற்றியில் இருக்க கிராமங்களும் உட்கட்டமைப்பு வசதிகள், கல்வித்துறை, மருத்துவத்துறையில் மிகுந்த தண்ணீரை பெறுகிற வாய்ப்பாக இருக்கக்கூடும். ஆகவே இந்த திட்டத்தை யார் விமர்சனம் செய்கிறவர்கள் இன்றைக்கு வெட்கி தலைகுனிகிற அளவுக்கு இந்த வானளாவிய கட்டிடங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன்.